Hi my dear friends and goodies. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பேம்போ ஸ்டிக் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் வந்து பேம்போ ஸ்டிக் வந்து நான் ஒன்றா வந்து லைனாக அதே மாதிரி அடுக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கிறது, ஒரு பக்கம் வந்து இதாக இருக்கிறதும் வச்சுருக்கேன். அது மாதிரி மாற்றி மாற்றி பேம்போ ஸ்டிக் வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேம்போ ஸ்டிக் வந்து நான் அந்த பேப்பரில் வந்து ஒட்டியிருக்கேன். அதே போல் இன்னொரு ஷீட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேம்போ ஸ்டிக் நம்ம ஒட்டியிருக்கோம்ல அதில் வந்து கீழ் பக்கமாக வந்து அந்த பேப்பரை வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேம்போ ஸ்டிக் வந்து 4மே வந்து ஒட்டுக்க வந்து ஒட்டியிருக்கும். நம்ம பேப்பர் பைப்பாக இருந்தால் ஈஸியாக வந்து பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த பேம்போ ஸ்டிக்கில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸ் நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இது மாதிரி இப்போ வந்து ஸ்கொயர் மாதிரி வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக எட்ஜில் வந்து ஒட்டாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்து ஒட்டியிருக்கேன். அந்த வெளியில் இருக்க அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக பேம்போ ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் பைப் வச்சு கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி, குட்டீஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஒரு மாதிரி லைட் எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது கோல்டு கலர் மாதிரி இருக்கும். இப்போது கிளிட்டர் ஷீட் வந்து 1 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலே எட்ஜ் வந்து கொஞ்சம் ஜாயினாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜடை பின்னுவோம்ல, அது மாதிரி இந்த 2 இதை வச்சு மட்டும் அதே மாதிரி முறுக்கிக்கிட்டே வரணும். இந்த பூ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தா ரோஸ் மாதிரி இருக்கும். இது கிளிட்டர் ஷீட்டில் வந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், பேப்பரில் செஞ்சால் வந்து இந்த அளவுக்கு லுக் வந்து கிடைக்காது. நான் வந்து டபுள் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்து இது மாதிரி பின்னுனதுக்கப்புறம் இது மாதிரி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா டைட்டாக பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு பூ நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசரில் நான் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலரும் 2 கலர் எடுத்திருக்கேன். இதில் 3 பூ, அதில் 3 பூ. இப்போ வந்து இதை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நான் பிங்க் கலர் வச்சுட்டு சைடில் 2லேயும் வந்து நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். அதே போல் வந்து இந்த பக்கமும் சென்டரில் வந்து பிங்க் கலர் வச்சுட்டு சைடில் 2ம் வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே வந்து வேறு கலரில் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இதில் இன்னும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். நான் வந்து பீட் எடுத்துருக்கேன், ஒயிட் கலர் பீட். நீங்கள் வந்து ஸ்டோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளிட்டர் ஷீட்டையே வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதை கூட ஒட்டிக்கலாம், அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் 2 ஸ்டோன் வந்து பீட் வந்து நான் ஒட்டுறேன். நான் வந்து நார்மலாக ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 சைடுமே வந்து அந்த பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு.